ஆனால் இரும்பால் கோட்டை கட்டி கோட்டை சுற்றி அகிரி சொல்ல வீசிக் கொண்டிருக்கிறது. என் மடிமேல் உறங்கி வைத்திருந்தேனே, உறக்கத்தில் உரத்தாயடா கருணாகம் துரத்தி வருகிறது. என்ன கடிக்க போற உரத்தாயே, இந்த பாவி கண்களுக்கு அது தெரியவில்லையடா, அது தெரியவில்லையடா. எப்படிலாம் வளர்த்தி பாலூட்டி சீராட்டி தங்க தொண்டிலே தாராட்டி கண் இமை எப்படி காத்து வருகிறதோ அதுபோல வளர்த்தேனடா. இதை இந்த இந்த பாவி இருந்திருக்க வேண்டும். எனக்கு ஈமச்சரன் நீ செய்திருக்க வேண்டும். நீ இருந்து விட்டாய், ஈமச்சரன் நான் செய்ய வேண்டுமா? இதற்கு அந்த பாவி பிறந்தேன், இதற்காக உன்னை நான் வளர்த்தேன். மகனே சிவமணி, சிவமணி ஒருவன் மனதி ஒன்பதடா, அதில் ஒளிந்து கிடப்பது என்பதடா. உருவத்தை பார்ப்பவன் மனிதனடா, இதில் உள்ளத்தை காண்பவன் இறைவனடா. மகனே ஒருவன் மனதி ஒன்பதடா, அதில் ஒளிந்து கிடப்பது என்பதடா. உருவத்தை பார்ப்பவன் மனிதனடா, உள்ளத்தை காண்பவள் இறைவனடா. ஒருவன் மனதி ஒன்பதடா, அதில் ஒளிந்து கிடப்பது என்பதடா. ஒருவன் மனது ஒன்பதடா, அதில் ஒளிந்து கிடப்பது என்பதடா. ஒருவன் மனது ஒன்பதடா, அதில் ஒளிந்து கிடப்பது என்பதடா. ஒருவன் மனது ஒன்பதடா, அதில் ஒளிந்து கிடப்பது என்பதடா. உருவத்தை பார்ப்பவன் மனிதனடா, உள்ளத்தை காண்பவள் இறைவனடா. ஒருவன் மனது ஒன்பதடா. உன்னுடைய கரத்தினால் எனக்கு கொல்லி வைத்திருக்க வேண்டும். ஆனால்
உனக்கு இந்த பாவியின் கரத்தினால் கொல்லி வைக்க வேண்டுமா? செய்த வினை இருக்க தெய்வத்தோடு நன்னக்கால் எழுத வருமா இருநிதியம் என்றபடி தாம் தாம் செய்த வினை இந்த பாவி தானே அனுபவிக்கொண்டு ஆண்டவர்கிட்ட கட்டால் யாராருக்கு என்னாருக்கு என்னார் என்று எழுதி வைத்தால் தேவர் என்று யாரார் தலையில் எழுதி எழுத்தை அதனால மாற்ற முடியாதடா. போல பார்த்தாயா இடுகாடு என்ற சுடுகாடு, அந்த சுடுகாடுக்கு உன்னை அழைத்து சென்று இவருடைய கரத்தினால் உனக்கு நான் தீ வைக்க போகிறேன், தீ வைக்க போகிறேன். யாருங்கே தவமாய் தவம் இருந்து பெற்ற கிளி தவியாய் தவிக்க விட்டு தனியாக சென்றது என்ன? தவமாய் தவம் இருந்து துணையாக வந்த கிளி தவியாய் தவிக்க விட்டு தனியாக சென்றதென ஊராரி கண்ணீர் பட ஊர் போல போனதம்மா ஆரோடு கண்ணீர் பட்டு அச்சோடு போனதப்பா கையில தான் வச்சிருந்தா தவறி அது போதுமின்னு கடியில நான் வச்சிருந்தேன் கடியும் இன்னி நினைக்கலையே கண்ணே நவமணியே உன்னை காணாமல் கண்ணூரங்குமோ கொன்னேகள் சிவமணியே உன்னை காணாமல் கண்ணூரங்குமோ ஆயிரம் பிச்சி பூ அரும்பரும்ப பூத்தாலும் வாசமுள்ள பிச்சி எனக்கு வாய்க்காது எக்காலம் கண்ணே நவமணியே உன்னை காணாமல் கண்ணூரங்குமோ உன்னேயள் சிவமணியே உன்னை காணாமல் கண்ணூரங்குமோ தவம் இருந்து பெற்ற கிளி தவிக்க விட்டு போனது போல் துணையாக வந்த கிளி தனியாக போய்விடுமோ? தவம் இருந்து பெற்ற கிளி தவிக்க விட்டு போனது போல் துணையாக வந்த கிளி தனியாக போய்விடுமோ? ஆடாத ஊஞ்சல்களை ஆட வைத்த வண்ண மகிழ் பாடாத சொன்னகளை பாட வைத்த சின்ன கோயில் எங்கிருக்கு என் உயிரே என்னை விட்டு நீ தனியாய் வந்துவிடு கண்மணியே எனக்கு இங்கே ஓர் துணையா கண்ணே நவமணியே உன்னை
அரும்பா பூத்தாலும் வாசமுள்ள பிச்சு எனக்கு வாய்க்காது எக்காலும் கண்ணே நவமணியே உன்னை காணாமல் கண்ணுறங்கினோ உன்னேயல் சிவமணியே உன்னை காணாமல் கண்ணுறங்கினோ ஆரிராரோ ஆரிராரிரோ. சுடுகாட்டுக்கு கொண்டு வாருங்கள். இந்த பாவியின் கரத்தினால் மகனுக்கு தீ வைக்கப்படுகின்றேன். அப்படி கொண்டு வா. இருந்தாலும் அவர் செய்த பாவத்தின் பிரகாரம் அவரை சொர்க்கம் சேர்ப்பதா அவர் செய்த புண்ணியங்கள் எத்தனை அவர் செய்த பாவங்கள் எத்தனை பார்த்தா பயப்படுது சாமி. இந்த தலைச்ச புள்ள முதல் கரு மாசமாகறவங்க யாராவது என் வீட்டுக்கு போயிடுவோம். அவன் குழந்தை அழைய போச்சு. அது சும்மா அது கிசு பொம்மை. ஐயோ அந்த குழந்தை மூத்திரமே பேசிக்கிறேன் சுவாமி குழந்தை பயப்படுது சாமி. முகத்தை காட்டாதீங்க சாமி. சுவாமி என்னை பார்த்தால் பெரியவர்களும் சிறுவர்களும் அனைவருமே பயப்படுவார்கள். ஆமா சாமி அது மாதிரி பாக்கிறேன் சுவாமி. என்னை பகைத்தாலோ அவன் உயிரை எப்போது பிடித்தோம்? பிடித்து சில நாட்கள் ஆகிவிட்டது. இனிமேல் கூட நாளைக்கு தவறக்கூடாது. சொர்க்கமா நரகமா சேர்க்க வேண்டாம். கருத்து தெளிவாக பார். சுவாமி தவறு நடந்து விட்டது சுவாமி. சுவாமி இதுவரை கடமை தவறாதவர் நீ தவறு நடந்து விட்டது நினைக்கிறாயே. அப்படி என்ன தவறு செய்தாய்? சுவாமி நாளை சனிக்கிழமை காலை 8:45 நாளில் தான் சுவாமி அவருடைய உயிராகப்பட்டது. கருணாகம் தூண்டுவதுதான் சுவாமி இருந்தது. ஆனால் அந்த தஞ்சாவூரை சேர்ந்த தாக்கு தலுக்ராணி சாராய கடை சரோஜா மைக்கடி தாசியின் ஆட்டத்தில் மைமழங்கி வெள்ளிக்கிழமை காலை 8:45 எதற்காக பெயர் வைத்தார்கள் தெரியுமா? பூலோகத்தில் பிறக்கின்ற உயிர்கள் புண்ணியத்தை செய்கின்ற ஆத்மாக்களுக்கு நான் தர்மனாக காட்சி தருவேன். பாவத்தை செய்கின்ற ஆத்மாக்களுக்கு, அதாவது உன்னை போன்று பாவத்தை செய்கின்ற ஆத்மாக்களுக்கு எவனாக நின்று காட்சி தருவதால் யம தர்மன் என்று எனக்கு பெயர் வைத்தார்கள். அப்படி இருந்த போதிலும் தர்மம் தவறாதவன். அப்படிப்பட்ட என்னை தர்மம் தவறபடி ஒரு பிரம்மனால் படைக்கப்பட்டு இந்த பூவுலகில் விஷ்ணுவால் காக்கப்பட்டு இவனால் அழிக்கப்படுகின்றது. அழிக்கப்பட்ட உயிரை கவர்ந்து வருவது மட்டும்தான் எனது கடமை. கவர்ந்து வந்து அந்த ஆத்மாக்கள் செய்த பாவ புண்ணியம் கேட்டவாறு சொர்க்கமோ இதுவரை எளிமையாக செய்தோம். ஆனால் எங்கிருந்தோ அந்த தஞ்சாவூர் டாக்டா தடுக்கிறானே அவள் ஆடி ஆத்துக்கிறே மதிமயங்கி நீ தனத்தை தவறாக பார்க்கலாமா? எப்பேற்பட்ட புண்ணியமான வண்டி உனக்கென்று ஆலயம் அமைக்கிறார்கள், 6 கால பூஜை செய்கிறார்கள். அப்பேற்பட்ட நீ தவறு செய்யலாமா? சரி, அப்படி என்றால் இந்த உயிரை மாறுதலாக கவர்ந்தது உனக்கு எனக்கு மட்டும்தானே தெரியும். சனிக்கிழமை காலை 8:45 அவள் கருணாகம் தீண்டுவதாக இருக்கிறது. கருணாகம் தீண்டி உயிர் போனால் என்ன, அல்லது இந்த காலம் நேரடியாக சென்று உயிர் பிடித்தால் என்ன, இரண்டுமே ஒன்றுதானே. ஆகையால் ஒரு நாள் முன்பதாக பிடித்திருக்கும்
இருக்கிறோம். ஆமாம் சுவாமி. சனிக்கிழமை 8:45 ஆயிட்டால் முடியும். ஆமாம் சுவாமி. இன்று வெள்ளிக்கிழமை காலை 8:45 உயிர் பிடித்திருக்கிறேன். இந்த வழியை உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆமாம் சாமி. ஆகையால் நான் சொல்ல பிரகாரம் நீ செய். அப்படியா இப்போது ஒரு தங்க பஞ்சாட்சர பேர் ஏற்பாடு செய்து அதனால இந்த தேவனை உயிரை அறுத்து வைக்கிறேன் சுவாமி. நாளை காலை விழுந்தால் 8:45 மணிக்கு சனிக்கிழமை 8:45 மணிக்கு அவன் ஆயுட்காலம் முடிந்த பிறகு அந்த உயிரை கொண்டு வந்து அவனை சொர்க்கம் சேர்ப்பதா அவன் நரகம் சேர்ப்பதா என்ற கணக்கை பார்க்கலாம். இந்த விடயம் முன்ன என்னை தவிர யாருக்கு தெரியக்கூடாது. மீறி தெரிந்தால் ஆபத்து உனக்கு மட்டுமல்ல எனக்கும் தான். ஆமாம் சுவாமி. புரிகிறதா? புரிகிறது சுவாமி. கனவிலும் மறவாதே நினைவில் வைத்துக் கொள். புறப்படுங்கள் சுவாமி.